Hi எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தன் எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் known as ஸ்டோரி பில்டர். ஸோ as the name indicates we are going to build a story. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்டெப்த்தாக புரியும். ஸோ பைத்தன் அண்ட் த ஃபைல் லொக்கேஷன் நேம். ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ ஃபர்ஸ்ட் என்டர் த பர்சன்ஸ் நேம். ஸோ பர்சன் நேம் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்டர் த கேட் நேம். So cat name நம்ம கொடுத்தாச்சு and next enter the place name. Okay, so just enter. So இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டோரி வந்து பில்ட் ஆகி வந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரிக்குள்ளே இன்னொன்று சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்கிட்டருந்து ஒரு 3 இன்புட் வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இன்புட் தான் இந்த ஸ்டோரி டெம்ப்ளேட்டுக்கு ஒரு இன்புட்டாக பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதோட ரியல் கேஸ் சினாரியோஸ் நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாமே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் கிளியர் அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஒரு எல்ஸ் கண்ட்ரோல் எல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களோட டெர்மினல் வந்து கிளியர் ஆகிடும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூசர்கிட்டருந்து ஒரு 3 இன்புட் வாங்கினோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இன்புட்டை ஒரு வேரியபிள் நேமில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பர்சன்ஸ் நேம், கேட் நேம் அண்ட் நெக்ஸ்ட் பிளேஸ் நேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்புட் மெசேஜ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும், இன்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கோங்க. we are going to specify the message and we are using the f string இங்கே வராது. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை அப்போ நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் த பர்சன்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த 2 வேரியபிள் நேமுக்கும் இந்த மெசேஜ் வந்து இந்த இன்புட் மெசேஜ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஸ்டெப்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எழுதி இந்த வேரியபிள் நேமை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதை வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரீயூஸ் பண்ணிப்போம். ஸோ தட் இஸ் த ரியல் கேஸ் யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஸ்டெப்ஸுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷன் நம்ம ரிப்பீட்டடாக கால் பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் கோயிங் டு கட் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து உங்களோட கன்வீனியன்ட். ஸோ இங்கே நான் கெட் இன்புட் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆர்குமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆர்குமெண்ட் நேம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் எ குட் ப்ராக்டிஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்பெசிஃபை த டேட்டா டைப் ஆஃப் த ஆர்குமெண்ட். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த இன்புட் மெசேஜ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே தான் நம்ம வந்து எஃப் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ எஃப் ஸ்ட்ரிங்கோட யூசேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணும்போது டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நம்ம ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா அப்போ தான் நம்ம எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ என்டர் த வேர்ட் டைப். ஸோ அந்த ஆர்குமெண்ட்டோட வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு நாம் இந்த வேர்ட் டைப்பை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே என்க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஒரு வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணோம். ஸோ அதை வந்து நான் யூசர் இன்புட் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். we are going to return this user input. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் நேமை வந்து நம்ம இந்த கெட் இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் நேம் நம்ம எழுதியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்குள்ளே நாம் வந்து ஒரு மெசேஜை பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பர்சன் நேம் அண்ட் நெக்ஸ்ட் இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி ரெஸ்ட் ஆஃப் த 2க்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பர்சன்ஸ் நேமுக்கு பதிலாக அந்த வேரியபிள் நேமை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி டெம்ப்ளேட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் பிஃபோர் தட் அந்த ஸ்டோரியை வந்து நம்ம ஒரு வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கேயும் நம்ம எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யூசர்கிட்டருந்து வாங்கின அந்த 3 இன்புட்டுமே நம்ம இந்த ஸ்டோரி டெம்ப்ளேட்டுக்குள்ளே இன்புட்டாக பாஸ் பண்ண போகிறோம். அது போக அந்த இன்புட்டோட வேல்யூ நம்ம கெட் பண்ணுறதுக்கு தான் எஃப் ஸ்ட்ரிங். ஓகேங்களா. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து நீங்கள் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்குள்ளேயே நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி வேரியபிளோட வேல்யூ வேணாலும் நீங்கள் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த வேரியபிள் நேம் என்க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரி க்ரியேட் பண்ணும்போது மல்டிபிள் லைன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to use the 3 quotes for the multi-line printed messagesக்காக. நான் நம்ம ஸ்டோரி டெம்ப்ளேட் வந்து நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் அதை பேஸ்ட் மட்டும் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் மட்டும் நான் ஹவர் பண்ணும்போது இட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வரும். திஸ் இஸ் பிகாஸ் இங்கே நான் வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணும்போது பிளேஸ் நேம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருப்பேன். பட் இந்த வேரியபிள் நேம் வந்து நான் கால் பண்ணும்போது ஸ்டோரி டெம்ப்ளேட்குள்ளே ஜஸ்ட் நான் பிளேஸ் அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிளை கொடுத்ததுனால தான் இட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை நீங்கள் 2 மெத்தடில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று டேரெக்டாக இந்த சிங்கிள் ஸ்டெப்லேயே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிள் நேமை மட்டும் நீங்கள் இந்த கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா
எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து இந்த பிளேஸ் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதில் எல்லா டைமும் வந்து நீங்கள் place_name அப்படின்னு சொல்லி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் அப்பான் யுவர் கன்வீனியன்ட். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு பைத்தான் அண்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த ஃபைலோட லொக்கேஷன் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அந்த ஃபைல் நேம் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் த பர்சன்ஸ் நேம், அதுக்கப்புறம் கர்சர் வந்து அப்படியே டேரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை எப்படி நான் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ டெர்மினலை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த இன்புட் மெசேஜில் போயிட்டு இங்கே கோலன் விட்டு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரிட்டன் யூசர் இன்புட். ஸோ இந்த யூசர் இன்புட் எங்கேருந்து வருது, யூசர்கிட்ட ஒரு இன்புட் மெசேஜ் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் ரிட்டன் யூசர் இன்புட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த ரிட்டன் யூசர் இன்புட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் வேரியபிள் நேமை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணும்போது இந்த வேரியபிள் நேம்குள்ளே வந்து அந்த யூசர் இன்புட் அப்படின்னு சொல்லி அந்த இன்புட் வந்து இந்த வேரியபிள் நேமில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ எகெயின் அப்பரோ கொடுத்து ரன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து இஷ்யூ வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் என்டர் த பர்சன்ஸ் நேம் அண்ட் என்டர் த கேட் நேம் அண்ட் அட் லாஸ்ட் என்டர் த பிளேஸ் நேம். இப்போ என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரியை ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அண்ட் அட் லாஸ்ட் நாம் அந்த ஸ்டோரியை பிரிண்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணாமல் விட்டனால தான் யூசர்ட்டேருந்து வாங்கின அந்த இன்புட்டோட நம்மளோட டெர்மினல் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஐ மீன் அந்த என்டையர் ஃபங்க்ஷனுமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எகெயின் அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்கள். ஸோ எகெயின் பர்சன்ஸ் நேம் and the cat name and at last the place name. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி டெம்ப்ளேட்குள்ளே யூசர் என்ட்ரு பண்ண அந்த இன்புட்டு போயிட்டு பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன் சன்னி மார்னிங் இங்கே ஹர்ஷ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அந்த இன்புட் வந்து நான் பர்சன்ஸ் நேமில் வந்து பாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஸ்டோரி டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன் சன்னி மார்னிங் அண்ட் கேர்லி ப்ராக்கெட்குள்ளே நம்ம அந்த பர்சன் நேமோட வேல்யூ வந்து நம்ம என்க்ளோஸ் பண்ணியிருக்கனால தான் அந்த வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடும். சப்போஸ் நான் இந்த கேர்லி ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணாமல் நான் கொடுத்தேன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எகெயின் அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஒன் சன்னி மார்னிங் பர்சன் நேம். ஓகேங்களா, நீங்கள் கேர்லி ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணாமல் கொடுத்துட்டிங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஒரு ட்ரிபிள் கோட்ஸ், திஸ் இஸ் நோன் அஸ் மல்டி லைன் பிரிண்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கெஸ் த ரேண்டம் நம்பர். ஸோ ரேண்டம் நம்பர் இஸ் ஜென்ரேட்டட் பை த ரேண்டட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃபைலை வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கெஸ் த நம்பர் பிட்வீன் 1 and 10. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 அப்படின்னு சொல்லி இந்த நம்பரை பாஸ் பண்ணுறேன். ஸோ த யூசர் கெஸ் நம்பர் இஸ் ஹையர் தென் த ரேண்டம் நம்பர். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 கொடுத்தோன்னே எஸ் த கெஸ் இஸ் கரெக்ட். ஸோ எகெயின் நான் இதை ரன் பண்ணும்போது இப்போ நான் நம்பருக்கு பதிலாக வேறு ஏதாவது மெசேஜ் நான் பாஸ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் என்டர் த வேலிட் இன்புட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு Ctrl+C பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டெர்மினல் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ கிளியர் பண்ணுறதுக்கு Ctrl+L. ஓகே, ஸோ இதோட ஆக்சுவல் ஒர்க் ஃப்ளோ எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் randit அப்படின்னு சொல்லி இந்த மாடியூல்லேருந்து rand init அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடியூலை நீங்கள் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் இம்போர்ட் பண்ணணுன்னா யூ கேன் யூஸ் திஸ். ஓகே, அந்த மாடியூல்லேருந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ rand init அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பர் ரேஞ்சை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ லோவர் நம்பர் அண்ட் ஹையர் நம்பர் அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள் நேமு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அண்ட் அதோட வேல்யூவும் நம்ம. ஸோ ரேஞ்ச் வந்து உங்களோட கன்வீனியன்ட். ஸோ ஈஸியராக இருக்கிறதுக்காக நான் 1 to 10 வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are going to create a variable name. ஸோ இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள் நேமை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட டேட்டா டைப் வந்து init அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் ஃபார் அ குட் ப்ராக்டிஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம rand init அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரேஞ்சை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ ரேஞ்சை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மேலேயே வந்துட்டு லோவர் அண்ட் அப்பர் நம்பர் லிமிட்டை வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ அதோட வேரியபிள் நேமை மட்டும் நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are going to specify the message, print message. ஸோ இப்படி நீங்கள் டேரெக்டாக கெஸ் த ரேண்டம் நம்பர் பிட்வீன் 1 to 10 அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ அந்த கேஸில் உங்களுக்கு f-string தேவைப்படாது. சப்போஸ் நீங்கள் இதை ஸ்பெசிஃபை பண்ணாமல் மேலே இருக்க வேரியபிளோட வேல்யூ வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறனால அப்போ தான் இந்த f-string வந்து யூஸ் ஆகும். அப்படியே காப்பி பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே கேர்லி ப்ராக்கெட்குள்ளே தான் நீங்கள் அந்த வேரியபிள் நேமை பாஸ் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபினைட் லூப் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்ஃபினைட்டில் நம்ம கண்டிஷனை வந்து ட்ரூவாக வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are going to use the try catch method. ஓகே, யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்க போகிறோம். அண்ட் இதில் வந்து இன்புட் மெசேஜ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிள் நேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அதோட டேட்டா டைப்பும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் இன்புட் வாங்கும்போது நான் அதை இன்ட்டாக தான் வாங்குகிறேன். ஸோ அந்த சினாரியோவில் இது தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த வேரியபிள் நேமில் ஹவர் பண்ணும்போதே அதோட வேல்யூ வந்து இனிட்னு வரும். திஸ் இஸ் பிகாஸ் நான் இன்புட்டில் வந்து அது இனிட்டாக தான் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன். ட்ரை போட்டிங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து கேட்சை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ எக்ஸப்ட் மெத்தடை வந்து நீங்கள் கால் பண்ணணும். ஸோ அது நீங்கள் கால் பண்ணாத வரைக்கும் இந்த ட்ரையில் வந்து நீங்கள் ஹேவ் பண்ணும்போது அது வந்து ரெட் மார்க்காக தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து வேல்யூ எரரை வந்து கால் பண்ணிக்கிறோம் அஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பிரிண்ட் மெசேஜ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ப்ளீஸ் என்டர் த வேல்யூடு இன்புட். ஸோ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த ஃபைலை ரன் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இன்டீஜரை தவிர யூசர் வந்து வேறு என்ன வேரியபிள் வேறு என்ன டேட்டா டைப்பில் என்டர் பண்ணாலும் நமக்கு இந்த கேட்சில் வந்து விழுந்துடும். ஐ மீன் இந்த எரர் டைப்பில் வந்து விழுந்துடும். ஸோ அப்போ வந்து ப்ளீஸ் என்டர் த வேல்யூடு இன்புட் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இந்த எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த எரர் மெசேஜ் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம லூப் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கணும். அதனால் we are going to use this continue statement. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எகெயின் இந்த யூசர் கெஸ் அப்படின்னு சொல்லி இந்த இன்புட் மெசேஜ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் எகெயின் இந்த while கண்டிஷன் ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் ஆகும். சப்போஸ் யூசர் வந்து ஒரு வேலிடான இன்புட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலிடான இன்புட் வந்து ரேண்டம் நம்பரை கம்பேர் பண்ணும்போது ஹையராக இருக்கா லோவராக இருக்கா ஆர் எல்ஸ் நம்ம கெஸ் பண்ண நம்பர் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம ஒரு கண்டிஷனை வந்து எழுத போகிறோம். ஸோ யூஸிங் த இஃப் கண்டிஷன் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ இஃப் user guess is higher than the random number. So இப்போ ஹையராக இருந்தால் we are going to specify the user guess number is higher than the random number. next elif கண்டிஷனுக்கு நம்ம போகிறோம். ஓகேங்களா? இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லெஸ் தென்க்கு பதிலாக இங்கே கிரேட்டர் தென்க்கு பதிலாக லெஸ் தென் சிம்பிளை மாற்றிக்கோங்க அண்ட் ஹையருக்கு பதிலாக லோவர் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் எல்ஸ் கண்டிஷனுக்கு நம்ம போகிறோம். ஸோ எல்ஸ் தான் எப்போவுமே லாஸ்ட்டாக இருக்கும். எலிஃபில் வந்துட்டு நீங்கள் n நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் எல்லாம் ஆப்வியஸாக வந்து அந்த கெஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் அட் லாஸ்ட் இந்த கண்டிஷனை விட்டு அப்படியே இந்த வைல் கண்டிஷனை விட்டு என்டையராக பிரேக் ஆகிடும் உங்கள் கெஸ் வந்து கரெக்டாக இருந்துட்டா. அது வரைக்கும் இந்த மேலே இருக்க எல்லாமே இன்ஃபினைட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ கெஸ் த ரேண்டம் நம்பர் பிட்வீன் 1 to 10. ஸோ இப்போ நான் 2 கொடுக்குறேன். த யூசர் கெஸ் நம்பர் இஸ் லோவர் தென் த ரேண்டம் நம்பர். ஸோ இப்போ நான் ஹை ரேஞ்சில் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ் நம்பர் வந்து ஹையர் தென் த ரேண்டம் நம்பர். ஸோ எகெயின் நான் 6 கொடுக்குறேன். எகெயின் ஹையர்னு சொல்லுது 4. ஸோ 3. ஸோ இப்போ 3 இஸ் த கரெக்ட் கெஸ் நம்பர். இந்த எல்லா வைல் கண்டிஷனை விட்டு பிரேக் ஆகிடும் ஒன்ஸ் யுவர் கெஸ் இஸ் கரெக்ட். ஸோ அன்டில் நம்ம லூப் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to see about the hangman game. ஸோ hangman is nothing but ஒரு ரேண்டம் வேர்டை வந்து அதை கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ நமக்கு fill in the blanks மாதிரி அந்த வேர்டோட சைஸ் என்னன்னு சொல்லி நமக்கு அந்த டேஷஸ் மூலிமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக 3 ட்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த 3 ட்ரைஸ்க்குள்ளே நான் ஒவ்வொரு லெட்டர் என்டர் பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த லெட்டர் வந்து அந்த கெஸ் பண்ண வேர்டில் இருந்தால் நமக்கு அந்த வேர்டோட சேர்ந்து அந்த டேஷஸ் வந்து ஃபில் ஆகிட்டே போகும். சப்போஸ் 3 ட்ரைஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த கேமை விட்டு எக்ஸிட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் நான் இதை உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்னோடய நேம் கேட்குது, நேம் கொடுத்தாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஹேங்மேன் கேம் மூலியமாக நமக்கு இங்கே அந்த வேர்டோட சைஸ் லெட்டர்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் யூஸிங் திஸ் டேஷஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 டேஷஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ஏ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வந்துட்டு அந்த பர்டிகுலர் வேர்டுக்குள்ளே இருக்கனால அந்த பொசிஷனில் போய் அது ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் நான் பி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பி கொடுக்கும்போது இட் இஸ் அ ராங் இன்புட் அண்ட் லெஃப்ட் வித் 2 ட்ரைஸ் அப்படின்னு சொல்லி வரும். எம் கொடுக்குறேன். ஸோ இதோட லெட்டர் என்னென்ன நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டடான ஒரு இன்புட் நம்ம கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி த சேம் இன்புட் லெட்டர் இன் கெஸ்ட் நம்ம கெஸ் பண்ணதில் ஆல்ரெடி அந்த என் லெட்டர் வந்து நம்ம ட்வைஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நமக்கு ஜஸ்ட் வார்னிங் மெசேஜ் மட்டும் காமிக்கும் ட்ரைஸை கட் பண்ணாமல். ஓகே. ஸோ எகெயின் நான் ராங்காக கொடுக்குறேன். ஸோ லெஃப்ட் வித் 1 ட்ரைஸ் எகெயின் நான் ராங்காக கொடுக்குறேன். நாம் ஆல்ரெடி அந்த இன்புட்டை பாஸ் பண்ணிட்டோம். ஆர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோ ராங் இன்புட் லெஃப்ட் வித் 0 ட்ரைஸ், நோ மோர் ட்ரைஸ் லெஃப்ட் ஓவர். ஓகே. ஸோ இது நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேண்டம் அப்படின்னு சொல்லி இந்த மாடியூல்லேருந்து சாய்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வெறும் இந்த சாய்ஸ் ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், ஜஸ்ட் ஹேங்மேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டெர்மினலில் பார்க்கும்போது டோட்டலாக நமக்கு என்னென்ன திங்ஸ் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் யூசர்கிட்ட இருந்து நம்ம யூசர் நேமை வாங்குவோம். யூசர் நேம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு வெல்கம் மெசேஜ் வித் த யூசர் நேம். அண்ட் அட் லாஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூசர்கிட்டருந்து நம்ம லெட்டர் பை லெட்டராக கெஸ் பண்ண சொல்கிறதுக்கு ஒரு இன்புட் மெசேஜ். ஸோ இது எல்லாமே நம்மளோட 3 இன்புட்ஸ். யூசர் கெஸ், அதுக்கு முன்னாடி அந்த கெஸ் வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த டேட்டா டைப்பும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் ஃபார் எ குட் ப்ராக்டிஸ். அண்ட் இன்புட் மெசேஜ். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ஃபங்க்ஷன் தேவையில்லை, வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் நேமை வாங்கியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வெல்கம் மெசேஜுக்கு ஒரு பிரிண்டில் வந்து நம்ம அந்த மெசேஜை வந்து பாஸ் பண்ணிடலாம் இந்த யூசர் நேமோட வேல்யூவோட. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூசர்கிட்டருந்து அந்த கெஸ்ஸை வந்து நம்ம ஒரு இன்புட்டாக வாங்கணும். இங்கே வந்து யூசர் கெஸ் இல்லை, யூசர் நேம். ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்கில் தான் வாங்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணணும் டு பாஸ் த ரேண்டம் வேர்ட்ஸ். ஸோ வேர்ட் அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள் நேம்லேயே நம்ம அந்த சாய்ஸஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்ட்ரிங். அண்ட் இங்கே நம்ம சாய்ஸ் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் கோயிங் டு பாஸ் இட் இன் அ லிஸ்ட் ஃபார்மேட். ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரூட் நேம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, பிகாஸ் நம்ம அந்த இன்புட் எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் நான் எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் ஒரு வேரியபிள் நேமை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். கெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள் நேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம எம்டியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த கெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூசர் வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு லெட்டரை வந்து கெஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த லெட்டரை வந்து நம்ம இந்த வேரியபிளில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இனிஷியலாக அதோட வேல்யூ வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி நாம் ப்ளே பண்ணும்போது இந்த ஹேங்மேன் கேமை வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது டோட்டலாக நான் 3 ட்ரைஸ் தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணணும் ஆர் இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு வைல் லூப் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வைல் லூப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரைஸ் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் தான் நம்ம இந்த கண்டிஷனுக்குள்ளேயே போக முடியும். சப்போஸ் நம்ம ட்ரைஸோட வேல்யூ வந்துட்டு 0வாக இருந்தால் நமக்கு இந்த கேம்லேருந்து எக்ஸிட் ஆகிடணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம ட்ரைஸை வந்து கிரேட்டர் தென் 0வான அந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் நம்ம இந்த கேம்குள்ளே போக போகிறோம். பிளாங்க் ஸ்பேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இனிஷியலாக அதோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார் லூப் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் கேரக்டர் இன் வேர்ட். ஸோ வேர்ட்னா என்ன, இந்த சாய்ஸ் மூலிமா ஏதோ ஒரு வேர்டை வந்து சூஸ் பண்ணிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே லிஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாய்ஸ் ஃபங்க்ஷன் மூலிமா இந்த லிஸ்ட்லேருந்து ஏதோ ஒரு வேரியபிள் வந்துட்டு அது சாய்ஸை சூஸ் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வந்து இந்த வேர்டில் வந்து அசைன் ஆகிடும். ஓகேங்களா? நாம் வந்து செக் பண்ண போகிறோம் யூசர் பாஸ் பண்ணுற இந்த ஒவ்வொரு லெட்டரும் இந்த வேர்ட்குள்ளே இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஓகே, ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் ஃபார் கண்டிஷன். சப்போஸ் அந்த யூசர் என்டர் பண்ண அந்த கேரக்டர் வந்து வேர்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். வேர்டில் இல்லை, கெஸ்ட். ஓகே, ஸோ கெஸ்ட் இஸ் நத்திங் பட் யூசர் என்டர் பண்ணுற அந்த வேல்யூ வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ இனிஷியலாக அதோட வேல்யூ 0வாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த கெஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் கெஸ்ட்டில் இருந்தால் அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணுவோம். ஆர் எல்ஸ் கண்டிஷனில் என்ன வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து எண்டை வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எண்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா அந்த பிரிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அது கர்சரை வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு தான் எடுத்துகிட்டு போகும். நமக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு போகாமல் கர்சர் வந்து கரண்ட் லைன்லேயே வெயிட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த எண்டை வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எல்ஸ் கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எல்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் யூசர் என்டர் பண்ணுற அந்த லெட்டர் வந்து இந்த கெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகலைன்னா we are going to create a new blank. Blank is nothing but in the hyphen. Okay, fill in the blanksல ஹைஃபன் வரும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் எகெயின் நம்ம இங்கே எண்டை வந்து பாஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஸ்பேஸ் வந்து அதோட வேல்யூ வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம் +1 அப்படின்னு சொல்லி. இந்த பிளாங்க் ஸ்பேஸ் எதுக்குன்றது நான் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக இந்த கெஸ்டோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும் அண்ட் யூசரும் அப்போ வந்து இன்புட் வந்து என்ட்ரு பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு பிளாங்க் ஸ்பேஸ் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கும். சப்போஸ் அந்த வேர்டோட லெட்டர் வந்துட்டு 5 இருக்குது. ஸோ 5 பிளாங்க் ஸ்பேஸ் வந்து நம்ம க்ரியேட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த எல்ஸ் கண்டிஷன் மூலியமாக தான்
blank ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு லெட்டருக்காக இந்த ஃபார் லூப் ரன் ஆகும்போது ஒவ்வொரு blank ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகும். பிகாஸ் நம்ம இங்கே இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கனால. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம கெஸ் பண்ணும்போது இந்த வேர்ட் சைஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஹைஃபன் வருது இந்த blank ஸ்பேஸ் மூலியமாக தான், இந்த எல்ஸ் கண்டிஷனில் இருக்க blank ஸ்பேஸ்னால தான். ஓகே, ஸோ இன்னும் அது உங்களுக்கு ரன் பண்ணும்போது உங்களுக்கு ரியல் கேஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் இப்போ இந்த blank ஸ்பேஸ் வந்து 0 ஆகிட்டா, ஸோ 0 இஸ் நத்திங் பட் நாம் அந்த blank வந்து fill in the blanksல எல்லா வேர்ட்ஸையும் எல்லா லெட்டர்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நாம் அந்த வேல்யூ வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ வந்து யூ காட் த ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லூப் விட்டு எக்ஸிட் ஆகிடணும். ஸோ இங்கே பிரேக் கண்டிஷனை வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் டு பிரேக் அவுட் ஆஃப் த லூப். சப்போஸ் யூசர் ஸ்பெசிஃபை பண்ணுற அந்த லெட்டர் ஆல்ரெடி இருந்தால் we are going to specify a warning message. ஓகே, யூசர் கெஸ் இன் கெஸ்ட். இங்கே ஒரு பிரிண்ட் மெசேஜ் போட்டு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கண்டினியூ கொடுக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்தா தான் இது எகெயின் ஃபார் லூப்லேருந்து இந்த வைல் லூப்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நமக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? யூசர் கெஸ் பண்ண அந்த வேர்டை வந்து நம்ம கெஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சப்போஸ் யூசர் கெஸ் பண்ண அந்த லெட்டர் வந்து இந்த பர்டிகுலர் வேர்டில் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இஃப் யூசர் கெஸ் இஸ் நாட் என் வேர்ட். ஓகே, இப்போ நம்ம ட்ரைஸை வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணணும். எகெயின் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து யூ ஹாவ் லெஃப்ட் ஓவர் வித் திஸ் ட்ரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லெஃப்ட் ஓவர் ட்ரைஸை வந்து நம்ம அதோட வேல்யூ வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைஸோட வேரியபிளோட வேல்யூ வந்து நம்ம அக்சஸ் பண்ணும்போது இங்கே ப்ளூ கலரில் காமிக்கும். திஸ் இஸ் பிகாஸ் நம்ம இங்கே எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணல. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரைஸோட வேல்யூ வந்து 0 ஆகிட்டா we need to break out of the loop. ஸோ அதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இஃப் ட்ரைஸ் ஈக்குவல் டு 0 இருந்தால் we are going to break out of the loop. ஸோ that's it. நம்ம ரன் பண்ணலாம். ஸோ யூசர் நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹைஃபன்ஸ் இந்த blank ஸ்பேஸ் வந்தோடனே இமீடியட்டாக வந்துட்டு இந்த இன்புட்டும் சேர்ந்து ஆட் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு எம்டி லைன் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே தான் யூசர் கெஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஒரு எம்டி லைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். enter the user name. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹைஃபனும் ஒவ்வொரு லைனில் பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் பிகாஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு டைம் ஃபார் லூப் ரன் ஆகும்போது நமக்கு blank ஸ்பேஸ் வந்து +1 ஆகிட்டே போகும் until the word count is there. ஓகே, இப்போ நான் இங்கே எண் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஹைஃபனுமே ஒரே லைன்லேயே இருக்கும். ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் எண்ட். ஓகே, நெக்ஸ்ட் லைனுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே எண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் ரன் பண்ணுறேன். ஸோ எகெயின் யூசர் இன்புட் நேம் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாமே கரெக்ட் பண்ணிட்டோம், இந்த இன்டென்டேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு லெட்டர் ஏதோ ரேண்டமாக பாஸ் பண்ணுறேன். ஓ நோ, வி ஆர் லெஃப்ட் ஓவர் வித் 2 ட்ரைஸ். ஓகே, ஸோ எகெயின் நான் ஏ பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ பாஸ் பண்ணும்போது நமக்கு இந்த வார்னிங் மெசேஜுமே வரல. வார்னிங் மெசேஜ் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த this is one of the letter in that particular word. ஸோ அந்த வேர்டும் நமக்கு இங்கே ஆட் ஆகலை. ஸோ எகெயின் நான் ஏ கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்னொரு வார்னிங் மெசேஜும் நமக்கு வரும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் ஆல்ரெடி entered the same input, ப்ளீஸ் ட்ரை வித் நியூ லெட்டர். ஸோ இது எதுவுமே நமக்கு வரல. ஓகேங்களா, வார்னிங் மெசேஜும் வரல அண்ட் இந்த எரர் மெசேஜ் லெஃப்ட் ஓவர் ட்ரைஸுமே வரல. ஸோ என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். நமக்கு இந்த ஃபார் லூப்பில் பிரச்சனை இல்லை, பிகாஸ் நமக்கு எல்லா ஹைஃபன்ஸுமே வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. இங்கே மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூசர் கெஸ் ப்ளஸ் கெஸ்ட். ஸோ கெஸ்டோட வேல்யூ வந்து இட் இஸ் nil. அது வந்து நமக்கு இங்கே எம்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட் இஸ் த மிஸ்டேக். ஏன்னா இங்கே ஃபார் லூப்பில் வந்துட்டு இந்த கெஸ்ட்டில் வந்துட்டு யூசர் என்ட்ரு பண்ணுற அந்த கேரக்டர் வந்து வேர்டில் இருந்தால் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே நம்ம தப்பாக ஆட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். இங்கே வந்துட்டு கெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த வேரியபிள் நேம் ஆட் பண்ணிவிட்டு இங்கே யூசர் கெஸ்ஸை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ யூசர் கெஸ் வந்து கெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிளில் போய் ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் நம்ம ரன் பண்ணலாம். யூசரோட நேமை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் நான் ஏ பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஃபார் லூப்பும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம இங்கே யூசரோட கெஸ்ஸை வந்து ஆட் பண்ணுறதும் நம்ம கரெக்டாக ஒரு வேரியபிளில் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். எகெயின் நான் இப்போ தப்பாக கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் வித் 2 ட்ரைஸ் அப்படின்னு சொல்லி வரும்.
ஸோ எகெயின் நான் கே கொடுக்குறேன், வார்னிங் மெசேஜ் வருதான்னு பார்க்கலாம். ஸோ வார்னிங் மெசேஜும் கரெக்டாக நமக்கு வந்துருச்சு, லைக் வி ஆர் ட்ரைங் வித் த சேம் இன்புட் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஜி பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வேர்டோட லெட்டர் என்னன்னு சொல்லி நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்புட்ஸை பாஸ் பண்ணுறேன். ஸோ அதுவுமே நமக்கு ஆட் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு சிங்கிள் இன்புட் தான் அட் அ டைமில் பாஸ் ஆகணும்னா we can able to do that also. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம இந்த கண்டிஷனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஃப் லென்த் ஆஃப் user guess is not equal to 1, then you can have a print message here, please enter a single character அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம ட்ரைஸில் வந்து இதை கட் அவுட் பண்ண வேணாம். ஓகேங்களா? அண்ட் அட் லாஸ்ட் கண்டினியூ கொடுத்தாதான் எகெயின் ஃபார் லூப்லேருந்து இது கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ எகெயின் நம்ம இதை ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணலாம். ஸோ யூசர் நேம் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ எகெயின் நான் ஏ லெட்டர் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் எம் பாஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ மேங்கோ வேர்ட். ஸோ என்ஜி அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வார்னிங் மெசேஜ் வரும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வார்னிங் ப்ளீஸ் என்டர் கேரக்டர். சாரி, இங்கே நம்ம 1 கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ NGO. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேங்கோ யூ காட் த ரைட் ஆன்சர். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் கரெக்ட் இட் அண்ட் ட்ரை இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பேப்பர் சீசர். ஸோ இது நான் சின்னதாக இருக்கும்போது இட் இஸ் வெரி பாப்புலர். ஸோ அது உங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி நம்ம ப்ரோக்ராம் மூலியமாக இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு RPS. இட் இஸ் நத்திங் பட் ராக் பேப்பர் சீசர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேப்பர் அப்படின்னு சொல்லி இதை கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு மூவ் கொடுப்போம். ஸோ ஆப்போசிட்டில் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் மூலிமா ஒரு மூவ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வின்ஸ் அப். ஸோ நம்ம ஆப்போனண்ட் விச் இஸ் நோன் அஸ் ப்ரோக்ராம் வந்து வின் பண்ணிடுச்சு. ஸோ எகெயின் நான் ஸ்டோன் கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் அ டை நவ். ஸோ எகெயின் சிசர் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வின் பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த ஆப்ஷன் இல்லாத நான் ஏதாவது பாஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ இன்வேலிட் மூவ் அப்படின்னு சொல்லி வரும். அண்ட் ஆல்சோ எகெயின் நமக்கு இன்புட் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த கேம்லேருந்து எக்ஸிட் ஆகணும்னா ஜஸ்ட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி இந்த கமாண்ட் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ வாங்க நம்ம இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி டெர்மினல் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய மாடியூல்ஸ் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டமாக ஜென்ரேட் ஆகிறதுக்கு we need a random module. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிஸ்டம் மூலியமாக ஒரு மூவ் கொடுப்போம் பார்த்தீங்களா, ஐ மீன் ஆப்போனன்ட் மூவ். ஸோ அதுக்கு நம்ம சிஸ்டம் ரிலேட்டடான மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ணோம் which is nothing but ஓகேங்களா, sys. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we can create a class stone paper scissor. ஓகே, and we are going to have a constructor function here which is nothing but init function. ஸோ டிஃபால்ட்டாக இதில் எப்போவுமே செல்ஃப் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்குமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் அப்கமிங்கில் உங்களுக்கு இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன மெசேஜ் வந்துச்சு, print மெசேஜில் just welcome. ஓகே, ஸோ we can just have a welcome message. We are going to create the moves list. ஓகே, ஸோ ஐகான் வந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணும்போது லைக் பேப்பருக்கு பேப்பர் சிம்பிள் அண்ட் ஸ்டோனுக்கு ஸ்டோன் சிம்பிள். ஸோ அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் யூசர்கிட்டருந்து இந்த இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி. டிக்ஷனரி ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து வேல்யூஸை கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ டிக்ஷனரினால இட் இஸ் இன் அ கர்லி ப்ராக்கெட் அண்ட் டிக்ஷனரியோட ஃபார்மேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீ அண்ட் வேல்யூ பேஸ்டில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூவ்ஸ் எல்லாமே நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். வெதர் யூசர் பாஸ் பண்ணுற எல்லா மூவுமே வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணியிருக்க இந்த லிஸ்ட்குள்ளே இருக்கா இல்லையான்னு சொல்லி, லிஸ்ட் இஸ் நத்திங் பட் எங்கே இந்த டிக்ஷனரிக்குள்ளே இருக்க மூவ்ஸாக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ செல்ஃப் டாட் வேலிடேட் மூவ்ஸ். ஓகே, ஸோ இதோட டேட்டா டைப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ we are going to pass a list. ஸோ again இங்கே லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த வேரியபிள் எல்லாத்தையும் நம்ம இங்கே பாஸ் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் இருக்க கீயை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கீ இஸ் நத்திங் பட் ஸ்டோன் பேப்பர் அண்ட் சிசர்ஸ். திஸ் இஸ் நோன் அஸ் கீ அண்ட் இந்த ஐகான்ஸ் எல்லாமே வேல்யூஸ். ஓகே, ஸோ யூசர் என்ட்ரு பண்ணும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டோன்னு சொல்லி தான் இந்த கீ பேஸில் தான்
கீ இஸ் நத்திங் பட் லெட்டர் பேஸில் தான் வந்து யூசர் இன்புட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம இங்கே கீஸை வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ மூவ்ஸை நம்ம எடுத்தாச்சு, மூவ்ஸ் என்டர் பண்ணியாச்சு அண்ட் அதை வேலிடேட்டும் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் we are going to have another one function. So we are going to create it which is nothing but a play game அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ யூசர்கிட்டருந்து நம்ம இன்புட் வாங்க போகிறோம். ஸோ அதை நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், யூசர் மூவ் அப்படின்னு சொல்லி. அண்ட் இதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்புட் அண்ட் இன்புட் மெசேஜில் வந்துட்டு நம்ம நார்மலாக ஸ்டோன் பேப்பர் சிசர் அப்படின்னு தான் சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் யூசர் வந்து அப்பர் கேஸில் இது மாதிரி அப்பர் கேஸில் கொடுத்துட்டாங்கன்னா அது நம்ம லோவர் கேஸாக மாற்றிக்கிறோம். ஓகே, ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கீஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த லோவர் கேஸை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் யூசருக்கு இந்த கேமை விட்டு எக்ஸிட் ஆகணும்னா அதுக்கும் நம்ம ஒரு ஆப்ஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். சப்போஸ் இப்போ யூசர் மூவ் ஈக்குவல் டு எக்ஸிட். ஸோ யூசர் வந்து எக்ஸிட் அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நாம் இந்த சிஸ்டம்லேருந்து இந்த சிஸ்டம் ப்ரோக்ராம்லேருந்து நம்ம எக்ஸிட் பண்ண வைக்கணும். ஸோ அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிரிண்ட் மெசேஜ் ஆட் பண்ணிக்கலாம், தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங் அப்படின்னு சொல்லி. அண்ட் அட் லாஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், sys.exit. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமில் இருக்க இந்த ப்ரோக்ராமை விட்டு நமக்கு எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணிடுறோம். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு நம்ம சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இந்த மாடியூல்ஸ் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் யூசர் வந்துட்டு நம்ம இன்புட்டில் வந்துட்டு 3 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ இதை தவிர்த்து அவங்க வேறு ஏதாவது இன்புட் கொடுத்தாங்கன்னா we need to specify them like it is a invalid move அப்படின்னு சொல்லி. ஸோ அதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். இஃப் யூசர் மூவ் நாட் இன், இப்போ நம்ம எந்த வேரியபிளை கால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கெஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கெஸ் கரெக்ட் தான், self.validate moves. ஸோ இந்த வேரியபிளை தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேரியபிள் என்ன பண்ணும், இதுக்குள்ளே நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் கீஸை வந்து பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ கீஸ் எங்கேருந்து வரும், self.movesக்குள்ளே இருக்க இந்த கீஸ் தான் வரும். ஸோ which is nothing but stone paper scissor. ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்ம இங்கே லோவர் கேஸில் வந்து வச்சுருப்போம். சப்போஸ் யூசர் வந்து கேப்ஸில் கொடுத்தாலும் எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நமக்கு கேம் வந்து ஸ்மூத்தாக போகணும். ஸோ we are just calling the self.validate moves. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் கீழே வந்துட்டு ஒரு நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். திஸ் இஸ் பிகாஸ் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம செல்ஃப் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணல. ஸோ இப்போ பாஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங் மெசேஜ் வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் அங்கேயே கால் பண்ணணுன்னா we can use with the செல்ஃப் ஆர்கியூமெண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம பிரிண்டில் இன்வேலிட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், எகெயின் இன்வேலிடாக இருந்தால் இப்போ நம்ம எகெயின் யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்குற மாதிரி அந்த இன்புட் இடத்துக்கிட்ட வந்து நம்ம கொண்டுட்டு போய் விடணும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளே கேம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to use the self dot and we are calling the function name. ஓகே, ஸோ இதுக்காகவும் நம்ம இந்த செல்ஃப் ஆர்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம ஏ மூவ்ஸை வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம் which is known as our opponent move. ஓகே, ஸோ அதுக்கான நேம் வந்து நான் ஏ மூவ் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏ மூவ்ஸ் வந்து ஒரு ரேண்டமாக தான் ஒரு மூவ்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ ரைட் நோ we are going to call the random module here. ஓகே, ஸோ ரேண்டம் மாடியூல் எடுத்துகிட்டு வந்துட்டு எகெயின் நம்ம சாய்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? சாய்ஸ் கொடுத்தா தான் அந்த பர்டிகுலர் சாய்ஸ்லேருந்து ஏதோ ஒரு ரேண்டம் மூவ் வந்து அதை எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம மூவ்ஸ் எல்லாமே எந்த வேரியபிள்குள்ளே வச்சுருக்கோம், self.moves அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள் நேம்குள்ளே தான் வச்சுருப்போம். ஸோ இப்போ நம்ம ஏக்குள்ளே பாஸ் பண்ணுறனால நம்ம வேலிடேட் மூவ்ஸாகவே நம்ம பாஸ் பண்ணிடுறோம் which is nothing but இந்த கீஸ் இந்த self.movesக்குள்ளே இருக்க இந்த கீ இருக்கும் பார்த்தீங்களா which is nothing but stone paper scissor. எகெயின் நம்ம யூசர்கிட்ட கொடுக்குற மாதிரியே அந்த நேம்ஸ் மூவோட நேமை மட்டும் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே வேலிடேட் மூவ்ஸையே நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம்.
self.validate moves. ஓகே, ஸோ நிறைய பேர்த்துக்கு இப்போ டவுட் வரலாம், யூசர் கிட்ட மட்டும் டேரெக்டாக நம்ம அந்த இன்புட் மெசேஜை வந்து நம்ம கொடுத்துட்டோம், லைக் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆப்ஷன் இஸ் நத்திங் பட் அந்த மூவ்ஸ் எல்லாமே, ஓகேங்களா. பட் மூவ்னா நம்ம சிஸ்டம் மூலிமா ஜென்ரேட் பண்ணுற மூவ்க்கு வந்துட்டு நம்ம டேரெக்டாக ஒரு வேரியபிள் இருக்க வேல்யூஸை பாஸ் பண்ணாலே அந்த வேரியபிள் இருக்க வேல்யூஸை வந்து அதை பிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ரேண்டமான வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம ரேண்டம் அப்படின்னு சொல்லி இந்த மாடியூல் எடுத்திருப்போம். அது போக நம்ம சாய்ஸஸ் கொடுக்கறனால தான் அது 3லேருந்து ஏதோ ஒரு ரேண்டமான சாய்ஸை வந்து பிக் பண்ணிக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ உங்கள் டவுட்ஸ் எதாவது இருந்தால் அது கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நம்புகிறேன். we are going to have a 2 more functions. ஸோ அது என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டெர்மினலில் வந்து பிரிண்ட் ஆகும் பார்த்தீங்களா, யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கினதுக்கப்புறம் நம்மளோட மூவ்ஸோட ஐக்கானும் மூவோட ஐக்கானும் வந்ததுக்கப்புறம் அந்த மூவ்ஸில் யார் ஜெயிச்சா, ஹூ இஸ் த வின்னர் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டைப்பான ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to have a display function here. display function is nothing but உங்களோட மூவ்ஸும் மூவோட ஐக்கானை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆர்குமெண்ட்டில் வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து செல்ஃபை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃப் ஆர்குமெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூஸரோட ஆர்குமெண்ட்டும் நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ யூசர் மூவ் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மூவ். ஸோ இது எல்லாமே நம்ம பாஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபார் clear cut vision and a good practice நம்ம இதோட டேட்டா டைப்பிங் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், which is nothing but a string. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு print மெசேஜில் ஒரு ஹைஃபன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஐ மீன் கேம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் பிரிண்ட் மெசேஜில் நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸரோட மூவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கர்லி ப்ராக்கெட் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, யூஸரோட மூவ்ஸை வந்து self.moves அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் வேரியபிள்குள்ளே நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூசர் வந்துட்டு கீ வேல்யூ கீ டைப்பில் தான், கீ இஸ் நத்திங் பட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டோனோட வேல்யூ இஸ் நத்திங் பட் அந்த ஐக்கான் ஆர் எமோஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் நாம் இப்போ வந்து அந்த யூஸரோட மூவை வந்து நம்ம இந்த பர்டிகுலர் வேரியபிள்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ யூசர் மூவ்ஸ், ஓகே. ஸோ யூசர் மூவ் அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே யூக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ யூசர் மூவ்க்கு பதிலாக மூவ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, லைக் எல்லா மூவ்ஸும் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் யார் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி இந்த லாஸ்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்து செக் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் வந்துட்டு சேம் ஆர்குமெண்ட்ஸ் தான் வரும். ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம கண்டிஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். இப்போ யூசர் மூவ் இஸ் ஈக்குவல் டு மூவ் அப்படின்னு சொல்லி இருந்தால் இட் இஸ் அ டை. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மூவ் கொடுத்தா இட் இஸ் அ டை, யாருமே ஜெயிக்கல, ஓகேங்களா. நெக்ஸ்ட் எலிஃப் கண்டிஷனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டோனுக்கு பதிலாக நம்ம பேப்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் அதை அப்படியே காப்பி பண்ணியிருக்கலாம். ஏர்லி மெசேஜ் அப்படியே இருக்கும். இங்கே வந்து எலிஃப் மட்டும் நம்ம ஆட், ஸ்டோன் பேப்பர், இங்கே வந்து பேப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸ் இருந்தால் அது எல்லாமே AI1 அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம திருப்பி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி போடணும். ஸோ அது இன்னும் நமக்கு வந்துட்டு லைன்ஸ் வந்து ஆட் ஆன் பண்ணிகிட்டே போகும். ஸோ அதை ஷார்ட் பண்ணுறதுக்காக தான் நான் யூசர் சைடில் வந்துட்டு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வின் பண்ணுற பாசிபிலிட்டிஸோ அது எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ரெஸ்ட் எல்லாமே வந்தால் மீதி இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்தால் இட் இஸ் AI1 மூவ்ஸ். இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். கோயிங் டு கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் இட். அந்த கிளாஸ் நேம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபினைட் லூப் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த கண்டிஷனை வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஸோ இந்த வைல் லூப் வந்து எப்போவுமே ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் நேமை வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ SPS டாட் அண்ட் we are going to call the function name in the particular class. So this is the object name, object dot we are accessing a particular function in the SPS class, okayங்களா. ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எகெயின் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகலை. அண்ட் இந்த
ஃபங்க்ஷன் மேலே நான் ஹார் பண்ணும்போதும் இட் இஸ் நாட் அக்சஸ்ட் அப்படின்னு சொல்லி வருது. திஸ் இஸ் பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டென்டேஷன் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா, இது தனியான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நான் இந்த ப்ளே கேம் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனோட இன்டென்ட்குள்ளேயே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த செக் மூவ்ஸையும் வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் நம்ம இதை கால் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறப்ப இந்த மெயினில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எகெயின் நம்ம ரன் பண்ணலாம். இப்போ நம்மளோட மூவ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அட்ரிபியூட் எரர் வருது. இதில் என்ன சொல்லுதுன்னா SPS ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ அட்ரிபியூட் வேலிடேட் மூவ்ஸ். ஸோ இதோட நம்ம என்ன செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருக்கோம். எகெயின் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டெர்மினலை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்புட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஏவும் சேம் இன்புட் தான் பாஸ் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் எ டை. ஸோ எகெயின் நான் பேப்பர் பாஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்சோ ஏ வின்ஸ் வித் சிசர். ஸோ நான் ஸ்டோன் பாஸ் பண்ணுறேன். ஸோ எகெயின் ஏ மூவ்ஸ். எகெயின் சாரி ஏ வின்ஸ். ஸோ எகெயின் நம்ம சிசர் பாஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் எ டை நவ். ஓகே, ஸோ சப்போஸ் நான் ராங்கான ஆப்ஷன் ஏதாவது பாஸ் பண்ணுறேன்னா இது வந்து இன்வேலிடேட் மூவ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். சப்போஸ் நான் இந்த கேமில் இருந்து எக்ஸிட் ஆகணும்னா ஜஸ்ட் நான் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் நான் பாஸ் பண்ணேன்னா நம்ம இந்த கேம்லேருந்து வெளியே வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to generate a QR code. ஸோ இதோட QR கோடோட கண்டென்ட்டை வந்து நம்ம யூசர்கிட்ட இன்புட்டாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம், ஆர் எல்ஸ் நீங்கள் இன்டிஃபைண்டாக கோடில் ஸ்பெசிஃபை பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் தெர் ஆர் ஃபர்தர் மோர் ஆப்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைல் நேமும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் கலரையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெசேஜ் வருது, சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட் அண்ட் ஆல்சோ இந்த ஃபைல் நேம். ஸோ இப்போ நான் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு ஸோ இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெர்மினலில் வந்து என்ன நேம் வந்திருக்கோ அதே நேமில் வந்துட்டு நம்ம QR கோடு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் we can clear these things. ஸோ இதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to install some 2 modules. ஃபர்ஸ்ட் மாடியூல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா QR கோட் அண்ட் செகண்ட் மாடியூல் which is known as pillow. ஸோ பில்லோ எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா QR கோட் இமேஜோட கலர்ஸ் வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறது ஒரு அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த பில்லோ மாடியூலை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். pip install -r and the file name. என்னோடய ஃபைல் நேம் வந்து requirements.txt. ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணாதவங்க இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் we are going to import the QR code. ஓகே, பில்லோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. சின்ஸ் நீங்கள் QR கோடை இம்போர்ட் பண்ணாலே இன்பில்ட்டாக பில்லோ இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் we are going to create one class which is known as myQR. So first we are going to have a init function. Okay, so இதில் நம்ம கொஞ்சம் changes பண்ணிக்கணும். So in the arguments la vanditu we are going to pass some size and padding parameters. Okay, so next we are going to call the self dot and QR. Okay, so இந்த variable name வந்து நம்ம create பண்ணிக்கலாம். So இதில் வந்து நம்ம QR code அப்படின்னு சொல்லி இந்த மாடியூலை வந்து நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாடியூலை வந்து நம்ம கால் பண்ணிட்டு and we are going to have a QR code function in it. And next இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைஸ் அண்ட் பார்டர் சைஸை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த QR கோட் மாடியூலில் இருக்க ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூசர்கிட்டருந்து வாங்குகிற அந்த யூசர்கிட்டருந்து வாங்குகிற அந்த சைஸும் பேடிங் சைஸையும் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் we are going to create another one function which is known as create QR. அண்ட் ஹியர் நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம், அதோட டேட்டா டைப்பும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் which is known as string. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா foreground and background color. So that also it is a string data type. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர்கிட்டருந்து நீங்கள் இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதை எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ user_input அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், அதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இன்புட் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், இன்புட் மெசேஜ். ஓகே, என்டர் டெக்ஸ்ட் டு கிரியேட் QR கோட். ஓகே, சப்போஸ் நீங்கள் ஒவ்வொரு டைமும் யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்குறது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் கால் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே ஒரு மெசேஜ் வந்து
டிஃபால்ட்டாக ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள் நேமுக்கு ஒரு வேல்யூ மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு URL வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் we are going to have a try catchy method here. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரையில் என்ன ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே இனிட்குள்ளே ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, self.qr. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட் டேட்டா அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணிட்டு, இந்த ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு அதில் நம்ம யூசர் இன்புட்டை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த QR கோடு க்ரியேட் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ க்ரியேட் ஆகிறப்போ ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம யூசர்கிட்டருந்து இங்கே மேலே வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ இந்த கண்டென்ட்டை வச்சு தான் QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். QR_image அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள் நேமில் வந்துட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபைலோட நேம், ஃபோர்க்ரவுண்ட், பேக்ரவுண்ட், கலர்ஸ் இது எல்லாமே நம்ம யூசர்கிட்டருந்து வாங்குறதுக்காக ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ self.qr.makeImage. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, FG கலர், பேக்ரவுண்ட் கலர், இங்கே ஃபில் கலர் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இமேஜை வந்து நம்ம ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எகெயின் QR_image.save அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்கிட்டு அண்ட் ஃபைல் நேமை வந்து நம்ம யூசர்கிட்டருந்து வாங்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைல் நேமை வாங்கிட்டு ஒரு லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் மெசேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் we are going to add some print message in it. அந்த QR கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு. அண்ட் அட் லாஸ்ட் அந்த ஃபைலோட லொக்கேஷன் நேம் ஆர் ஃபைல் நேமையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது, ஜஸ்ட் பிகாஸ் நான் டபுள் கோட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ட்ரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். திஸ் இஸ் பிகாஸ் நாம் வந்து எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷனை வந்து அட் லாஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அது ஸ்பெசிஃபை பண்ணோன்னே இந்த வார்னிங் வந்து போயிடும். அண்ட் எக்ஸப்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ஷன் கேசஸ் எல்லாமே நம்ம எரராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதை அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். and we are going to print that error also. We are going to have a main function here. main அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க இந்த myQRக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் நார்மலி பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நேம் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாஸ்க்கு நம்ம அந்த வேரியபிள் நேமை கொடுக்கும்போது அது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் க்ரியேஷன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு, விச் இஸ் நோன் அஸ் வேரியபிள் நேம். ஸோ myQR இன்பில்ட்டாக என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைஸ், init அண்ட் பேடிங் init. ஸோ இந்த init ஃபங்க்ஷனோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் டாட் அண்ட் அந்த மேலே இருக்க கிளாஸ்க்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் கால் பண்ணிட்டு தான் பேராமீட்டர் பாஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த init ஃபங்க்ஷனில் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலான்னா, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த கிளாஸ் நேம் அண்ட் அந்த பேராந்திசிஸ்க்குள்ளே நீங்கள் டேரெக்டாக ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணாலே அது init ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் போய் சேரும். அண்ட் ஆல்சோ இங்கே நான் ஹவர் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அது டேரெக்டாக சைஸ் அண்ட் பேடிங். ஸோ சைஸ் அண்ட் பேடிங் எங்கே இருக்குது? அந்த init ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் இன் த init ஃபங்க்ஷன். ஸோ சைஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ நான் டாட் வச்சதுக்கப்புறம் myQRக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன் நேம்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ க்ரியேட் QRக்குள்ளே நம்ம என்னென்ன பாஸ் பண்ண போகிறோம், டூ திங்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபில் கலர், பேக்ரவுண்ட் கலர் அண்ட் அட் லாஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் ஹவர் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ ஃபைல் நேம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, sample.png அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்டென்ஷனில் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். நான் ஹைஃபன் கொடுத்து sample QR அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா FG கலர். ஸோ FG கலர் ஈக்குவல் டு நான் பிளாக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் அடிக்குது. திஸ் இஸ் பிகாஸ் நம்ம அதை டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து என்க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதே நம்ம டபுள் கோட் அண்ட் பேக்ரவுண்ட் கலர்ஸ். பேக்ரவுண்ட் வந்து நான் ஒயிட் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மெயின் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இஃப் __ நேம் ஈக்குவல் டு again __ மெயினாக இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா again எரர் அடிக்குது. திஸ் இஸ் பிகாஸ் டபுள் ஈக்குவல் டு போடணும். நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் வந்து மெயினாக இருந்தால் we are going to call the main function. so that is one of the main use of this if condition. ஓகேங்களா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் மிஸ்டேக், பார்டர் ஸ்பெல்லிங்கை மட்டும் நான் தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ again நம்ம
இப்போ ஃபைலை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பைத்தான் அண்ட் த ஃபைல் நேம். ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட் அண்ட் நம்ம என்ன ஃபைல் நேம் பாஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைல் நேமில் வந்துட்டு நம்ம QR கோடு வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ எகெயின் நான் எக்ஸ்ப்ளோரில் போய் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா QR கோடு வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். சப்போஸ் உங்கள் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பிளாக்கு பதிலாக ப்ளூ அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணுறேன். QR கோடு வந்து 3 அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். ஸோ எகெயின் அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்கள். ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா sample3-qr.png அப்படின்னு சொல்லி இந்த QR கோடு வந்து இந்த லொக்கேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஸும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இமேஜ் டவுன்லோடர். ஸோ இதோட ப்ராம்ப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஏதோ ஒரு URL பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த URL இருக்க இமேஜ் வந்து உங்களுக்கு உங்களோட லோக்கல் சிஸ்டமில் டவுன்லோட் ஆகி சேவ் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் சேவ் ஆகிற ஃபோல்டர் நேம் ஒரு ஃபைல் நேமும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறது பொறுத்து தான் இருக்கும். ஸோ வாங்க இந்த ஃபைலை நான் ஃபஸ்ட் ரன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு லைன் பை லைனாக எப்படி எழுதுறதுன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஐம் கோயிங் டு ரன் திஸ் ஃபைல். ஸோ இந்த URL வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் இதோட நேம் வந்து நான் பைத்தான் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன் சின்ஸ் இட் இஸ் எ பைத்தான் இமேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் அண்ட் டவுன்லோடட் இமேஜஸ் ஃபோல்டரில் பைத்தான் அப்படின்னு சொல்லி இந்த நேமில் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன் இமேஜோட நேம். இங்கே மேலே செகண்ட் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ python.png சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை இமேஜ் ஃபோல்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைத்தான் இமேஜ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி சேவ் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் requirements.txt ஃபைல்குள்ளே என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எனக்கு தேவையோ அதை வந்து நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாடியூல் மட்டும் தேவை. ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா pip install and I'm using -r. This is known as recursive and under requirements.txt அப்படின்னு சொல்லி இந்த ஃபைல் நேம் நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ ஃபர்ஸ்ட் we need to import the module. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா OS. ஏன்னா நம்ம ஃபைலை வந்து நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் சேவ் பண்ணுறோம். ஸோ அதனால நமக்கு OS மாடியூல் கண்டிப்பாக தேவை. import request. ஸோ இந்த request மாடியூல் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். it is for a request purpose. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினலில் வந்து ஏதோ ஒரு URL பேஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இமேஜ் URL. ஸோ அந்த URL ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாடியூல் தேவைப்படும். சின்ஸ் இட் நீட் டு டவுன்லோட் ஃப்ரம் த இன்டர்நெட். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ரெக்வெஸ்ட் மாடியூல். ஸோ நெக்ஸ்ட் we are going to create a function. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இமேஜஸ்க்கு எல்லாமே ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் .png .jpg .gif இந்த மாதிரி. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ இதில் ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட நேம் வந்து நான் இமேஜ் URL அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சின்ஸ் யாராவது நியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நம்ம என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ இதோட டேட்டா டைப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிளில் தான் நம்ம லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து சேவ் பண்ண போகிறோம். ஐ மீன் லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து சேவ் பண்ண போகிறோம் which is known as list of strings. ஓகே. அதோட டேட்டா டைப்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் சிங்கிளாக ஸ்பெசிஃபை பண்ணணும்னா ஐ மீன் ஒரே ஒரு வேரியபிள் நேம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் சேவ் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த லிஸ்ட்டை தூக்கிட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் டேட்டா டைப்பை. இப்போ நம்ம லிஸ்ட்டாக கொடுக்கறனால we are going to specify it as list of strings. ஓகே. this is the data type of this particular content. ஓகே. லிஸ்ட் போட்டாச்சு. ஸோ இப்போ ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனாக நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். .png .jpg அது மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேசிக்கான எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் கவர் பண்ணுறோம். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறோம் ஜஸ்ட் டு வேலிடேட் திஸ். ஸோ இஃப் எக்ஸ்ட் இன் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ யூசர் பாஸ் பண்ணுற அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். ஓகே. that is the purpose of this for loop. Suppose அந்த user pass பண்ணுற இந்த ext அப்படின்னு சொல்லி இந்த extension இருந்தால் what we are going to do, user pass பண்ணுற இந்த URL இருக்க extension இந்த extensionsக்குள்ளே இருந்தால் we are going to use the same extension to save the image in our local. நம்ம இன்னொரு function எழுத போகிறோம் which is known as to download the images. ஸோ இதில் நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசர்கிட்ட இருந்து நம்ம URL வாங்குவோம் அண்ட் ஆல்சோ நம்மளோட இமேஜ் நேமை வந்து நம்ம
இன்புட்டாக வாங்குவோம் யூசர்ட்டேருந்து. அண்ட் ஆல்சோ அட் லாஸ்ட் ஃபோல்டர் நேமும் நம்ம யூசர்ட்டேருந்து வாங்குவோம். ஓகேங்களா? ஸோ இஃப் நாட் ஃபோல்டர் நேம் ஸ்பெசிஃபை ஆகலைன்னா அது உங்களோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியிலே சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வி டோன்ட் நீட் டு மெஸ் இட் அப். ஸோ அதனால் நம்ம இமேஜஸ்க்கான ஒரு செப்பரேட் ஃபோல்டரை வந்து அலோகேட். ஸோ ஐ எம் கோயிங் டு பாஸ் திஸ் parameters or arguments which I specified earlier user இருந்து வாங்குற எல்லா இன்புட்ஸையும். ஸோ ஐ எம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் திஸ். அண்ட் அட் லாஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் யூசர் வந்து ஃபோல்டர் நேம் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா we are going to make it as none. ஸோ இந்த கண்டிஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோல்டர் நேம் ஸ்பெசிஃபை ஆகணும்னா it is going to save in your current working directory. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are going to have a if condition here. So we are going to use if ext and we are going to use the walrus symbol here. So this is a special sign which allows you to assign a variable in a expression mode. So இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலேருந்து வாங்கின அந்த ext அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம கெட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணிவிட்டு மேலே நம்ம யூசர்ட்டிருந்து இமேஜ் யூஆர்எல் வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட அவுட்புட் வந்துட்டு நமக்கு எக்ஸ்டென்ஷனில் வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோல்டரை வந்து நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். இமேஜ் நேமை வந்து நம்ம வாங்க போகிறோம் ஃபர்ஸ்ட் யூசர்ட்டு இருந்து. ஸோ தட்ஸ் மேண்டட்டரி. அண்ட் அதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are going to use a f string here. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் நேமை வந்து நம்ம வாங்கிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the name which is specified from the user. So next at last we are going to use the extension, okay, which is known as ext here. So next suppose நம்ம ஃபோல்டர் நேம் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்ஸ் பார்ட்டில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். இமேஜ் வந்து நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்ட்லேயே வந்து நம்ம சேவ் பண்ணுற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம் சப்போஸ் யூசர் கொடுத்த ஃபோல்டர் இல்லைன்னா. ஓகேங்களா? ஸோ ஹியர் ஜஸ்ட் the image name and the corresponding extension. So next at last நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த 5 எக்ஸ்டென்ஷனில் இல்லாத ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து யூசர் கொடுத்தாங்கன்னா we need to have a else condition and we need to specify that இந்த image extension could not be loaded அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு else கண்டிஷனில் ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, image extension is not in the list அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ண இன்னொரு எக்ஸ்பெக்ஷனை வந்து நம்ம ரேஸ் பண்ணணும். சப்போஸ் யூசர்ஸ் பாஸ் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஃபைல் நேம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருந்தால் இட் இஸ் கோயிங் டு ஓவர் ரைட் இட். ஓகே? ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால we are going to raise some expect. So if os.path is file and user pass பண்ண அந்த இமேஜ் நேமை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். சப்போஸ் இந்த இமேஜ் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருந்தால் we are going to raise a exception here. okay? and மெசேஜில் ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த எரர் மெசேஜ் வந்து நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் அட்லாஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரையில் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். இமேஜ் வந்து ஒரு பைட் ஃபார்மேட்டில் நம்ம வாங்கிட்டு and we are going to write it locally to our computer. okay? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் இமேஜ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி. அண்ட் இதோட டேட்டா டைப் வந்து நான் பைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இமேஜ் வந்து நம்ம பைட்டாக வாங்கி and we are going to write it locally in our computer. ஸோ நெக்ஸ்ட் ரெக்வஸ்ட் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்வஸ்ட் டாட் கெட் அண்ட் யூசர் பாஸ் பண்ணுற அந்த இமேஜ் யூஆர்எல். ஓகே? ஸோ அந்த யூஆர்எல் இருக்க கண்டென்ட்டை வந்துட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டாட் வச்சாலே நமக்கு n நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும். அந்த இமேஜ் யூஆர்எல் இருக்கிறது வந்து there are n நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி, ஹெட்டர், கண்டென்ட். ஸோ இப்போ நமக்கு தேவையானது அதில் இருக்க மெயின் கண்டென்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் நமக்கு அந்த இமேஜ் மட்டும் தேவை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வித் ஓப்பன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். So this is to open a file, the image name, and the image name la we are going to have a write mode here. okay? We are going to name it as handler. okay? So next handler dot and we are going to write it. So write function நான் யூஸ் பண்ணிக்கிறேன். So write function நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். and அந்த இமேஜ் கண்டென்ட்டை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are going to open a file. புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபைலோட நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூசர் பாஸ் பண்ணுற அந்த நேம் அண்ட் வாட் த ஃபங்க்ஷன் we are going to do. okay? we are going to use the write mode here. okay? ஸோ இதோட இந்த ஃபங்க்ஷனுக்கான நேமை நம்ம வந்து ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஹேண்ட்லர் டாட் ரைட்
இமேஜ் கண்டென்ட். ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபை பண்ண இமேஜ் நேமில் அந்த கண்டென்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட் ஆஃப் இட். ஸோ நம்ம ஒரு பிரிண்ட் மெசேஜும் ஆட் பண்ணிக்கலாம், லைக் டவுன்லோடட் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ ட்ரை இருந்தாலே அட்லாஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ஷன் கேஸை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். எக்ஸ்பெக்ஷன் as e அப்படின்னு சொல்லி இதை நம்ம ஒரு வேரியபிள் நேமில் அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் மேலே இருக்க கேசஸ் எதுவுமே வேலிட் ஆகலைன்னா. ஓகே, மெயின் கண்டிஷனை கால் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இதில் தான் நம்ம இன்புட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வாங்க போகிறோம். ஸோ இன்புட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி இந்த நேமில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அதோட டேட்டா டைப், and we are going to get the input from the user to enter the URL. okay, so இதெல்லாமே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்கிட்டருந்து என்டர் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி இந்த இன்புட் வாங்கியாச்சு. அண்ட் என்ன நேமில் அந்த ஃபைலை சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. அண்ட் ஒரு பிரிண்ட் மெசேஜ் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம், லைக் டவுன்லோடிங் அப்படின்னு சொல்லி. அண்ட் அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு மேலே வாங்கின இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே பாஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஃபோல்டரோட நேம் வந்து இமேஜஸ் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ நான் இங்கே இந்த பர்டிகுலர் ஒர்க்கிங் டைரக்டரியில் நான் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோல்டரும் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ யூஆர்எல் கேட்குது, நான் யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் என்டர். அண்ட் இதோட நேம் வந்து நான் python 2 அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் python 2 அப்படின்னு சொல்லி இந்த இமேஜ் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு. சப்போஸ் இந்த ஃபோல்டர் நேமை நான் பாஸ் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ என்னோடய கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியிலே வந்து அது சேவ் ஆகும். ஸோ எகெயின் நான் ரன் பண்ணுறேன். எகெயின் யூஆர்எல் கொடுங்க. ஸோ இதோட நேம் வந்து நான் நியூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன், நியூ பைத்தான் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியிலேயே இந்த நியூ பைத்தான் இமேஜ் அப்படின்னு சொல்லி இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடுக்கும். நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி கூட காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூ பைத்தான் டாட் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லி இந்த இமேஜ் வந்து என்னோடய கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் சேவ் ஆகும். ஸோ உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா யூ கேன் keep it in a images folder or else உங்களோட current working directory வைக்கிறனால வச்சுக்கலாம். ஓகேங்களா?